எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார், நான் மைவி3ல வந்து சிஎம் மெம்பரா இருக்கேங்க சார். நீங்க அந்த விஜய் அண்ணா தானங்க சார், அந்த அசோக் சிங்கி சாரை வந்து நீங்க பேசி எடுத்தீங்களா சார்? ஆமா ஆமா. அது விஷயமா தாங்க சார். உங்களுக்கு மைவி3 கம்பெனில ரொம்ப எவ்வளவு நாளாங்க சார் தெரியும் மைவி3? இது என்ன கேள்விங்க? மைவி3 எத்தனை நாளா இருக்கு? அத்தனை நாளா தெரியுங்க. அத்தனை நாளா தெரியும்ல சார். அப்ப நீங்க இவ்வளவு நாளா ஒண்ணுமே போடாம அதுல எல்லாம் பிளஸ் எல்லாம் சொல்லாம இன்னைக்கு திடீர்னு அசோக் ஸ்ரீநிதி இவ்வளவு நாள் திடீர்னு இப்ப உங்களை கூப்பிட்டு இப்ப அதுல என்ன மைனஸ் இருக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி அசோக் ஸ்ரீநிதியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறீங்க. அசோக் ஸ்ரீநிதி சார் வந்து அதுல ஏதாவது கிரௌட் மெம்பரோ இல்ல ஏதோ ஒரு 5 ரூபாய்க்கு ஃப்ரீ ஐடியோ போட்டு அவருக்கு பணம் வராம அவர் ஏமாந்துருக்காருங்களா? எதுவுமே நடக்கல. அவருக்கும் ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு வேற வருமானம் நல்லா யூடியூப் சேனல் வச்சு வருமானம் வந்துட்டு தானே சார் இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் இந்த மாதிரி தேவையில்லாம அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல பேசுறீங்க? உங்க பேர் என்னங்கண்ணா? முழுசா சொல்லுங்கண்ணா. நீங்களே என் பேர் சொல்லுங்க கூப்பிட்டீங்க. விஜய் மட்டும்தாங்கண்ணா தெரியும், உங்க பேர் முழுசாலாம் தெரியாது. வீடியோ பாத்துருக்கீங்களா? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் உங்களோட எனக்கு ஷேர் பண்ணாங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல்ல அவரு யாரு எந்த வீடியோ ஷேர் பண்ணாங்க? இன்னைக்கு நீங்க அசோக் ஸ்ரீநிதி அந்த அண்ணாவை அந்த சார் கூப்பிட்டு அவர் பெருமிதமா அப்படி பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? அது வந்து 2 கை வேற கட்டிட்டு அப்படியே ரொம்ப என்னமோ பவ்யமா அவர் சொல்றதுக்குள்ள அப்படி இப்படி சிறு சிறு தலையாட்டிட்டு இருக்கீங்களே சார். லைவ் வீடியோல இல்லைங்க, நீங்க 2 எங்க லைவ்ல பேசுனீங்க? இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு நீங்க பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு போட்ட வீடியோங்களா? இன்னைக்கு நானும் அசோக்கும் சேர்ந்து பேசணுங்களா? என்ன டேட்னு பாத்தீங்களா? நல்லா ஆனா டேட் டைம் விடுங்கண்ணா. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணா. எங்களுக்கு வந்து நீங்க எந்த டேட்ல பப்ளிஷ் பண்ணா பாத்தீங்களா? ஆனா பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு இன்னைக்கு வந்து எந்திரிச்சு உட்கார்ந்து அவர் வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேசினாருங்க. அந்த வீடியோ தாங்கண்ணா. நீங்க கூட 2 கட்டி உட்கார்ந்துட்டு பேசுனீங்களா? அந்த வீடியோ தாங்கண்ணா. இப்ப 2 பேருமே அந்த வீடியோல இருக்கிறோம். அந்த வீடியோ தானே 2 பேருமே ஆஃப்ல இருக்கீங்க. பாருங்களேன். சரிங்கண்ணா, டேட் பாக்கலீங்கண்ணா. ஏன்னா எங்களுக்கு இருக்க பிரச்சனை, ஏன்னா நாங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இன்னைக்கு போட்ட வீடியோ கூட அண்ணா. சரி, நீங்க நாளைக்கு போட்டிருக்கீங்க. சரி, நான் ஒரு இந்த வாரத்துல போட்டிருக்கீங்களா? இந்த ஒரு வாரத்துல போட்டிருக்கீங்களாண்ணா? இந்த ஒரு வாரத்துல போட்டிருக்கீங்களா? எதையுமே நாங்க முழுசா அந்த டேட் டைம் எல்லாம் நாங்க பாக்கலன்னா கீழே கமெண்ட் கல்வி ஊத்திருக்காங்க. அதை கூட நாங்க பாக்கலண்ணா. கேவலமா கல்வி ஊத்திருக்காங்க. அதையும் கூட நான் பாக்கலண்ணா. இப்போ கழுவி கான்செப்ட்னா அது டேட் டைம் அதெல்லாம் பார்த்து அசோக் ஸ்ரீனிதாஸ் சொன்னார்னா பெர்ஃபெக்ட்டா சொல்லுவாருங்க சார். அவர் வந்து வித் பேப்பரோட பேசுவாரு. நீங்க வந்து அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா அவரும் நீங்களும் மட்டும்தான் அந்த கவர்மெண்டே. நீங்க 2 பேரும் மட்டும் ஒரு கம்பெனி நல்லா அண்ணா, நீங்க 2 பேரும் நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு ஒரு முடிவு கட்டி பேசிட்டு இருக்கீங்கன்னா அவர் தான் கவர்மெண்ட் மாறியும். நாங்க வந்து அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டோம்? அவர் வந்து கேடிவில பிரஸ்ல இருக்கிறாரு. சரிங்களா? இந்த மாதிரி இஷ்யூ நீங்க பாத்தீங்களா? அப்புறம் அந்த இதுல கேடிவி பிரஸ் ரிப்போர்ட்டர் தானே வருது. அவர் பிரஸ் ரிப்போர்ட்டர் ஐடியா தான் உங்களுக்கு பாத்தீங்களா? அப்ப நீங்க கூட தான் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு கூட தான் ஐடியா நாங்க பாக்கல. நீங்க சொல்றத மட்டும்தான் கேக்குறோம். அப்ப நீங்க சொல்லலீங்க. அவரு என்கிட்ட பிரஸ், நான் ரிப்போர்ட்டரு, நான் உள்ள போய் உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை. அதான் சொல்றேன். அவர் சொல்லியிருக்காரு.
15ஆம் தேதி வந்து எம்பி வந்துருவாரு, எம்பி கூட தான் நீங்க வந்து சுதந்திர நாள் கொண்டாடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னக்கா கோர்ட்டா ஜட்ஜா? எப்படி 15ஆம் தேதி வருவாரு? அவர் வர வாய்ப்பு சொல்றாரு இல்லையா, அது மாதிரிதான் அவருடைய ஒப்பீனியன் சொல்றாரு இல்லையா, அது மாதிரிதான் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அண்ணா எனக்கு அதுக்கு வந்து நீங்க எங்க மைவி3 கம்பெனி வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து இப்ப நீங்க எத்தனை 69 லட்சம் பேர்ல யாரோ ஒருத்தராவது நாங்க சஃபர் ஆயிருக்கோம், எங்களோட வாழ்வாதார பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே வாயிலையோ நாசமா போக விளங்காம போகணும் யாரும் அந்த உணர்வு திட்டவும் இல்ல. கடவுளே ஏங்க நாங்க அங்கதாங்க 69 லட்சத்தை நீங்க போய் பார்த்து பேசுறீங்களா? நீங்க நம்ம பார்த்து பேசுன மாதிரி பேசுறீங்க. ஆயிரக்கணக்கான பேர் போன் பண்ணி பாதிக்கப்பட்ட சரி எங்க ஒரே ஒரு ப்ரூஃப் எடுத்து நீங்க போடுங்க. ஒரு ப்ரூஃப் இவங்க இந்த ஊர்க்காரங்க பேசினாங்க, இந்த ஊர்க்காரங்க இவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நீங்க லைவ்ல கூப்பிடுங்க, அவங்க லைவ்ல போடுங்க, நானும் கூட லைவ்ல வரேன். ஒண்ணும் பேசி பார்க்கலாம். கார்த்திக்ல வேணா நீங்க போய் பேசுங்க. கூப்பிட்டியோ போய் பேசுறேன், நீங்க பேசுனீங்கன்னா அவருடைய கருத்தை எப்படி யூடியூப்ல அவர் சொல்றாரோ அது மாதிரி என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அவரு வந்து கருத்தை சொல்றாருன்னா மக்களை வந்து இந்த மாதிரி ஒண்ணு ஓப்பனா நான் சொல்றேன். ஒரு டாக்டர் இருக்காரு, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம போறாங்க, அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இத்தனை நாள் இருப்பீங்க, மாத்திரை சாப்பிடலன்னா செத்து போயிருவீங்கன்னு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க, அன்பு தாங்க உங்களை வந்து காப்பாத்தும், கொஞ்சம் மெடிசன்ஸ் பாதிதாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 69 லட்சம் பேர்ல இப்ப கம்பெனி இந்த மாதிரி கேஸ்ல போயிட்டு இருக்கு. இது வந்து என்ன கேஸ்ன்றது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணுமே எல்லாம் பூட்ட கேஸ்ன்றதே எங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது ஒண்ணுமே இல்லாம கூட்ட கேஸ் தானே. சரிங்களா? அப்ப ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நான் வீடியோ போட்டு கூட்ட கேஸ் போகுது. அது எதுக்குன்னா நீங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, அவரு ஒரு கருத்து சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி நீங்க வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நீ கார்த்தி பிள்ளை கூட வேணாம்க்கா, இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ல திறந்தீங்கன்னா என்ன பேச விடுறீங்களா? பாத்தீங்களா, நீங்களே பேசணும் முடிவு பண்ணிட்டு எங்க பேசுறீங்கன்னா நான் பேச மாட்டேன். பேசுறத முறை கேளுங்க. இப்ப கார்த்திக் பிள்ளை சொல்றாருன்னா உடம்பு சரியில்லாதவங்க ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, ஸ்மூத்தா கொண்டு போட்டு அது நடக்கிற விதமா நடக்கிறப்ப அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா மனசாத்திக்குவாங்க. நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க பணம் போட்டு ஏமாத்துறீங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சமா ஏமாத்த கூடாது மட்டும் நான் சொல்லக்கூடாது. ஜெனுனா பேசுங்க, நீங்களும் ஜெனுனா பேசுங்க. ஏமாத்திட்டு போயிருவாங்கன்றாங்க, கம்பெனி இழுத்து மூடிடுவாங்கன்றாங்க. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? நான் யூடியூப் சேனல் வச்சு கண்டவனோட டைம் வேஸ்ட் பண்ணி அதுல சம்பாரிச்சு சாப்பிடணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லைங்க. நாங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை சத்யானந்தா அவர் வந்து எம்பி மைவித்திரி ஆட்சி எம்பி பார்ம சேனல் வச்சிருந்தார்ல, அப்புறம் அவர் திட்டுறீங்களா? அப்போ நாங்க அவர் எதுக்கு திட்டுறோம்? நாங்க 69 லட்சம் பேர் அவர் கீழே இருக்கோம். அவர் சொல்றதை நாங்க யூடியூப் மூலியமா தான் தெரிஞ்சுக்குவோம். அதுதான் எங்க டைம் அவர் வேஸ்ட் பண்றாருங்கிறீங்க. ஆஹா, அவரெல்லாம் எங்க கண்ட டைம் வேஸ்ட் பண்ணல. நீங்க சோத்துக்கு வழி இல்லாம உங்களை மாதிரி ஆளுகதான் சோத்துக்கு வழி இல்லாம 69 லட்சம் பேர் இருக்கான். மைவி3 போட்டு இந்த அவனை ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 நிமிஷம் பேசினா ஒரு 50 லட்சம் பேர்ல 5 லட்சம் பேர் பார்த்தா கூட நமக்கு யூஸ் வரும்டா. இல்ல நீங்க அதுக்காக தான் மைவி3 பேசுறீங்கன்னு நான் சொல்றேன். உங்களோட யாரும் பாக்கல, அதனால மைவி3 போட்டாலோ ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இன்னைக்கு மைவி3 நல்ல கம்பெனின்னு பேசினா வீடியோ பாப்பாங்களா, கெட்ட கம்பெனி பேசினா பாப்பாங்களா? நீங்க வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தாலும் உங்களுக்கு நல்லவன் சொல்லுவா. இன்னைக்கு 69 லட்சம் பேர் வாயிலே நல்லவன் சொல்றது கெட்டவன் சொல்றது விடுங்கக்கா. நீங்க சொல்றீங்க இல்லையா 5 லட்சம் பேருடைய வியூஸ வாங்கி நான் யூடியூப்ல வந்து சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா, மைவி3 நல்ல கம்பெனி இப்ப கார்த்திக் பிள்ளை மாதிரியோ இல்ல வந்து கனா டிவி மாதிரியோ இல்ல கனா டிவி மாதிரியோ இயற்கை உழவன் போட்டிருக்காரு. என்னுடைய வாய்ஸ் எடுத்து அவர் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்காரு. நேத்து இன்னைக்கு காலையில என்கிட்ட அரை மணி நேரம் பேசினாரு, அந்த வாய்ஸ் வீடியோவை போட்டிருக்காரு. ஒண்ணு சொல்லட்டுங்களா, நான் யாரோட சேனலையுமே பார்க்க மாட்டேன், யாரோட இதையுமே நான் வந்து பார்க்க எனக்கு டைம் இல்ல. ஏன்னா எவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, யார பத்தி பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீங்க எவன் இவன் சொல்றீங்க இல்லையா? ஆமா. இப்போ அது வந்து நான் அப்படியே ஒருமையில பேச நல்லா இருக்குமா?
நான் வந்து உங்களை சொல்லலையே விஜய் என்னன்னு இல்லைங்கக்கா, யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அப்ப யாரையுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா மைவி3 பிசினஸ் பண்ற கம்பெனி 1008 கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனி ஏமாத்திட்டு போயிருக்கு. EOW பொருளாதார பிசினஸ் போயிட்டு இருக்கு, கம்ப்ளைண்டா போயிட்டு இருக்கு. நீங்க அவ்வளவு நல்ல உள்ள பட்டவர்னா ஏமாந்து பணம் வாங்க வழி இல்லாத பர்சன்ஸ் ஏதோ ஒரு கம்பெனியை பிடிச்சி நீங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்க பேசுறீங்கன்னா அந்த லிஸ்ட்ல மைவி3 அவங்க கனவு கண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து எப்படின்னா நைட்டு படுத்திருக்கோம் நம்ம என் கனவுல ஏமாத்திட்டு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் கொடுக்குது நிஜமா? அத நீங்க சொல்லக்கூடாது ப்ரோ. நீங்க பேசுறது தப்பு. நீங்க மட்டும் பகல் கனவு காணலாம், சரியா? நீங்க அடுத்தவன் போல இங்க பாருங்க. இப்ப நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க யூடியூப் சேனலுக்கு கீழே அவ்வளவு கேவலமா பேசுறாங்க, நீங்க அதெல்லாம் கண்டுக்கல. உங்களுக்கு தேவை வியூஸ். அக்கா இப்போ பேசுறவன் புத்தி, நீங்க அவன் பேசுறீங்களா? உங்க புத்தி அப்படித்தான் இருக்குன்னு நான் என்ன பண்ண முடியும்? உங்க புத்தி சரி வேலையா பண்றது? அப்ப சரி இருங்க, என் புத்தியை சரி பண்றது உங்க வேலை இல்ல, வேலை இல்ல. என்னுடைய கருத்தை சொல்றதுதான் என் வேலை. பாக்குறவங்க பாக்குறாங்க, நாங்க யாருமே கேட்கல. அடுத்தவங்க பிடிக்கலன்னா பாக்காதீங்க. எங்க கம்பெனியை பத்தி நீங்க பேசிருக்கீங்க ப்ரோ. நீங்க வேற யாரும் உங்க கம்பெனி சொல்றீங்கல்ல, உங்க கம்பெனில எத்தனை டைரக்டர் இருக்காங்க சொல்லுங்க? ஏன் உங்களுக்கு தெரிஞ்சு கேள்வியா எல்லாருக்கிட்டையும் கேட்பீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஒரு கம்பெனில எத்தனை டைரக்டர் இல்லன்ற அளவுக்கு பேசுறமா? உங்க கம்பெனி சொல்றீங்களே, எத்தனை டைரக்டர் இருக்காங்க? கம்பெனியை பத்தி தெரியாத கம்பெனிக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கு சொல்லுங்க? ஒரு அக்கௌண்ட் கூட இல்ல ப்ரோ. நீங்க வேற கோடிக்கணக்குல பணம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒத்த அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுதான் பணம் போடுறாரு ஓனரு. எங்களுக்கு வந்து எந்த டைரக்டரும் தெரியாது. ஜீரோ அக்கௌண்ட் சேவிங்ஸ்ல வச்சிருக்காரு, சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் 50,000 ரூபாய்க்குள்ளதான் டிரான்சாக்சன் நடக்குது. அப்படி வச்சவர 69 லட்சம் பேருக்கு பணம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத விஷயத்துல தானா இன்டர்ஃபியர் ஆகி நீங்க பப்ளிசிட்டி ஆகணும்ன்றதுக்காக அடுத்தவங்களை எல்லாம் ஏதா டென்ஷன் பண்றீங்க? சரி, இப்போ சரி அக்கா, நான் போறத நீங்க டென்ஷன் ஆவறீங்க. ஏங்க கம்பெனி மைவி3 எங்க கம்பெனி பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க கம்பெனி பத்தி பேசினா உங்க கம்பெனி உங்க டைரக்டர் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க பேசுறீங்க, நான் பேசுற கேள்விக்கு முத பதில் சொல்லுங்க. நீங்க அப்புறம் என் டைரக்டர் வந்து உங்ககிட்ட உங்க டைரக்டரே யாரும் தெரியாதவங்க உங்ககிட்ட நான் என்னங்க பேசுறது? ஏங்க நாங்க சொல்றீங்க, யாருங்க உங்க கம்பெனி சொல்றீங்க, உங்க கம்பெனில யாரெல்லாம் ஓனர்னு கேட்டா தெரியாதுங்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்க நாலேஜ் வளர்த்துக்காம ஏன் கம்பெனிங்கிறீங்க? எங்க கம்பெனியை பத்தி பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு யாருங்க கொடுத்தா? இந்த மைவி3 நிறுவனம் மக்கள்கிட்ட இத்தனை பேர்கிட்ட பணம் வாங்க ரைட்ஸ் யார் கொடுத்தா? அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நீங்க கூட யூடியூப் சேனல் வச்சு இப்ப நாங்க பாக்குற காசை வச்சு சம்பளம் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி பிசினஸ் பண்ணலாம்? அந்த மாதிரி அவருக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா? நீ ஒரு எப்படி இதை பண்ணலாம், நீ எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் இப்போ நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்க ரைட்ஸ் யார் கொடுத்தா உங்களுக்கு? நீங்க எங்க கம்பெனி பத்தி தப்பா பட்டீங்க, போன் நம்பர் கீழே போட்டு விட்டுருங்க, வரிசையா கேட்டுக்கோங்க. என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க தான் போட்டு விட்டுருக்கீங்க. அதே மாதிரி ஒரு இந்தியன் சிட்டிசனா எனக்கு கேட்க ரைட்ஸ் இருக்கு. அஸ் இந்தியன் சிட்டிசனா நீங்க கேளுங்க. இப்ப நான் அஸ் இந்தியன் லேடியா வந்து இப்ப உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை நடு வீட்டுல சேர் போட்டு உங்க வீட்டுக்குள்ள நடந்தா கேட்க மாட்டாங்க. உங்க வீட்டுக்குள்ள நடந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. இது கோர்ட்டுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா? கோர்ட்ல கேஸ் கோர்ட்டுடைய நடவடிக்கைகள் என்ன சொல்லுதுங்கிறத நான் படிக்கிறேன். நீங்க சொல்ல கிடையாது. நீங்க ஒண்ணு பேப்பர் வச்சு அந்த கார்த்திக் பிள்ளை சார் மாதிரி பேப்பரவோ எவிடன்ஸோ காமிச்சு நீங்க பேசல. உங்களுக்கு கார்த்திக் பிள்ளை பேசுறது நல்லா இருக்கு இல்லையா? அப்ப அவரதே பாக்காதீங்க. நீங்க அவரை இன்டர்வியூ பண்ணனால நான் இப்ப சொல்றேன். நீங்க அப்படியே அவனை உட்கார வச்சு அந்த அசோக் ஸ்ரீநிதி அண்ணாவை உட்கார வச்சு அந்த அசோக் ஸ்ரீநிதிங்கிறீங்க. அவ்வளவுதான் உங்க பண்பு, உங்களுடைய பண்பு, உங்களுடைய என்ன பண்பு? ஆமாங்க சார், காசு வேணும் இல்லையா? உங்களுக்கு தேவை காசு. எவனோ எந்த குடும்பமும் கூட உங்களுக்கு தேவை காசு, அவ்வளவுதானே? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவை வியூஸ், உங்களுக்கு தேவை சோத்துக்கு. உங்களுக்கு வந்து நீங்க பேச தர மாறுதுங்கக்கா. நீங்க பேசுற விதம் சரியில்லை. எப்படிங்க வந்து உங்களுக்கு தப்பா தரந்தாழ்த்தி யாரும் பேசுவாங்க? இப்ப நம்ம பேசுறதுல ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படிங்க நான் தரந்தாழ்த்தி பேசுவேன்? ரெக்கார்ட்ல பேசும்போது இவ்வளவு தரமா பேசுறீங்கன்னா ரெக்கார்ட்ல பேசுவீங்க. அது எப்படி ரெக்கார்டு போறப்ப நாங்க வந்து நீங்க உங்க நிறுவனம் தானே,
நீ உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, அதை தைரியமா சொல்லுங்க. அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க தான் எங்க கம்பெனி பத்தி தப்பா இப்ப எனக்கு தான் போன் பண்ணி பேசுறீங்க. அப்ப நீங்க இன்னாருன்னு சொல்லி பேசுங்க, தைரியம் இருந்தா. மைவித்ரி மெம்பர் கெத்தா சொல்லிதாங்க மைவித்ரி மெம்பர் தான் போதுமா? மைவித்ரி மெம்பர் தான் போதுமா? மைவித்ரி மெம்பர்ல 69 வருஷத்துல நீங்க மைவித்ரின்னு நீங்க பேரை போட்டு பேசுறப்போ மைவித்ரி மெம்பர் நான் பேசுறது எனக்கு கெத்துதான். அப்ப உங்க பேர் இல்ல, உங்களுக்கு பேரே கிடையாது. அதெல்லாம் உங்ககிட்ட உங்களுக்கு தைரியம் இல்ல இல்லையா? ஆமா சரி, ஆமாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்கு பேசுறீங்க? தைரியம் இல்லாத நான் பேச மாட்டேன். ஏங்க நான் ரெக்கார்ட் பண்ணி போன் நம்பர் வச்சிருக்கேங்க. என் போன் நம்பர் பார்த்தா தெரியுதா? ட்ரூ காலர்ல பேர் தெரியலையா? நான் ட்ரூ காலர் யூஸ் பண்றது இல்லைங்க. வச்சிரலையா? அந்த அளவுக்கு எல்லாம் பண்றது இல்லைங்க. நான் ஒரு யதார்த்தவாதிங்க. அவங்க பேர் கேட்டுருவேன். யாரு? நான் ட்ரூ காலர்ல பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, பேசுறவங்க கேட்பேன். ட்ரூ காலர்ல என்ன போட்டிருக்காங்களோ அதை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும். அது கூட ஒரு பேசிக்கே தெரியாது. நீங்க போட்டுதான் ஏங்க இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க, உங்க பேரை கேட்டா உங்களுக்கே சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? அதே ட்ரூ காலர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அத வந்து ஒரு ஜென்ஸ் நான் சொல்ல முடியும். உங்க லேடி, உங்க ஒய்ஃப் யாரையா கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட என் பேர் சொல்றேன், டீடைலா சொல்றேன். போன் பண்ணி எதுக்கு பேசுறீங்க? என்ன பேசுனது நீங்க தானே பேசிருக்கீங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் தானே கால் பண்ணிருக்கேன். ஆமா, அப்ப இன்னாரும் சொல்லி பேசுங்கக்கா. சார் நான் மைவித்ரி மெம்பர் ப்ரோ. மைவித்ரி மெம்பர்னா அவர் எந்த ஊர்ல இருக்கிறாங்க, என்ன பேரு, அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்க? நான் 69 லட்சத்துல ஒருத்தி சார், மைவித்ரி மெம்பர் சார். பாருங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தைரியம் இல்லக்கா. உங்களுக்கு தைரியம் இல்லாம ஏன் பேசுறீங்க? தைரியம் இல்லாம தான் உங்களுக்கு போன். உங்களுக்கு தைரியம் இருந்தா, நீங்க சரியான நபரா இருந்தா, நீங்க கரெக்டான பர்சன் தான் நீங்க பேசுற. நான் மைவித்ரி என் கம்பெனின்னு உரிமையா பேசுற ஆளா இருந்தா, நீங்க மைவித்ரி உண்மையான நபரா இருந்தா, ஏங்க நாங்க உருட்டெல்லாம் இந்த உருட்டெல்லாம் நீங்க வேற யார்ட்ட போய் உருட்டுங்க. சாப்பிட்டு தூக்கம் இல்லையா? டைம் பாஸ் பண்ற வேலை, இந்த கலகம் இழுத்து விடுற வேலை, கம்பெனி பத்தி தப்பு தப்பா பேசி அதுல குளிர் காயிற வேலை, அந்த உருட்டுறது, அந்த என்ன வேலை, நீங்க போய் பாருங்க. சரியா? நீங்க என்னதான் தலைகிட வந்து உருண்டு பிறந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கம்பெனி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆடி மாசம் லீவ் விட்டாங்களா? எங்களுக்கு லீவ் விடுறோம், என்னமோ பண்றோம். உங்க வீட்டுல மார்க்கெட்டிங் பண்றீங்க. நாளைக்கு மைவித்ரியில யாரு வந்து சேருவா? நான் கூட நாளைக்கு வந்து சேருவேன் மைவித்ரியில. நல்ல கம்பெனி ப்ரூவ் வச்சு நான் கூட வந்து சேருவேன்க்கா. எனக்கு சேர்றதுக்கு நல்ல கம்பெனின்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து சேர்ற ஆளு நல்ல கம்பெனியா இருக்கிறது நாசமாக்க கூடாது. எனக்கு ப்ரூவ் ஆச்சு, எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகிற வரைக்கும் நான் கேட்பேன். எனக்கு ப்ரூவ் ஆச்சு, நாளைக்கு நான் கூட சேருவேன்க்கா. கேட்கறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு, கேட்கலாம். அதுக்கு நல்லா போய்கிட்டு இருக்க அந்த ஐப்படத்துல சொல்லுவாங்க, நல்லமா இருந்தேன்னா நாசமா போயிட்டேன்னு. அது மாதிரி போயிடாதீங்க. சரியா? பாருங்க, எல்லாரோட வாயிலையும் நீங்க விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப விஷயம். நல்ல அந்த விஷயத்த உங்களை அப்ரிசியேஷன் நீங்க பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் அதுல என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மை என்ன, பொய் என்ன, நீங்களே அதை செல்ஃப் அனலைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. சரியா? செல்ஃப் அனலைஸ் இல்லைங்கக்கா, செல்ஃப் அனலைஸ் மட்டும் கிடையாது, அந்த கம்பெனியோட முழு என்டையர் ஜாதகம் எடுத்து போட்டு தான் நான் பேசுறேன். என்டையர் ஜாதகம் என்னத்த நீங்க எனக்கு தெரியும், எத்தனை டைரக்டர் கம்பெனில எத்தனை டைரக்டர் எனக்கு தெரியும். எனக்கு எங்க ரெக்கார்ட் இருக்கு. எப்ப டைரக்டர் வெளியே போனாங்க, டைரக்டர் வெளியே போகும்போது அவங்க எழுதி கொடுத்த லெட்டர், எப்ப ஜிஎஸ்டி கட்டினாங்க, எத்தனை ஜிஎஸ்டி இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. சரி ப்ரோ, இது எல்லாத்தையும் நீங்க வந்து யூடியூப் சேனல்ல இப்ப நான் பேசுற எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே எனக்கு தெரியுங்கக்கா. நான் பண்ணுவேன். அதை வந்து தேவையான இடத்துல தேவையான நேரத்துல அதெல்லாம் வெளியே வரும். தேவையான இடத்துல பத்தி உங்களுக்கு தேவையில்லாதது. இப்ப நீங்க பேசுற டாட்ஸ் அசோக் ஸ்ரீநிதியை கூப்பிட்டு ஒரு ஆள், அசோக் ஸ்ரீநிதி பாவம், அவர் யூடியூபர், உங்களுக்கு நான் வியூஸ் தரேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசி அந்த அண்ணா பாவம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு அழுகிற மாதிரி. யார் சொல்றீங்க? அசோக் ஸ்ரீநிதி கூட ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு பாவம். அது மாதிரி அவரு பயந்துட்டு ஓடினாரு அப்படிங்கறதுனாலதான் அதே மாதிரியே நானும் ஓடுவேன் தான் கூப்பிட்டு எல்லாம் பேசுறீங்க. யாரும் பயந்துட்டு எல்லாம் ஓட மாட்டாங்க. இங்க பாருங்க, யாருக்கும் யாரும் பயப்பட முடியாது. எதுக்குங்க பயப்படணும்? முதல்ல வந்துங்கக்கா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு எதிர்வாதத்தை எதிர்கொள்ற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு சாதகமா பேசினா மட்டும் நல்லது. சாதகமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து அத்தனை பீப்புளோட லைஃப். நாளைக்கு ஓனர் வெளில வந்து எல்லாத்துக்கும் சேலரி கொடுத்துட்டாருன்னா எல்லாரும் நல்ல மாதிரி இருப்பாங்க. சேலரி இன்கேஸ் வரல, எல்லாம் தள்ளி போகுது, இஎம்ஐ, கமிட்மெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அத்தனை நம்பி அத்தனை பேர் இருக்காங்க.
எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுல வச்சு நீங்க உங்க பேரு ஊர் சொல்ல வேண்டாம். இதுல சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க. நான் சேர்ந்து 2.5 years ஆச்சு. 2.5 வருஷம் ஆச்சுங்களா? ஆமா. அப்போ கணக்குக்கு நீங்க போட்ட பணத்துக்கு மேல எடுத்திருப்பீங்க. என்கிட்ட வேலை செய்யற ஒரு பெயிண்டர், சரிங்களா? பெயிண்டர் என்ன சம்பாதிப்பாங்க? தினக்கூலி. அவரு பேர்ல ஒரு மனைவி பேர்லயும் சீட்டு போட்ட பணம், வெளியே கொஞ்சம் கடன் வாங்கி 2 பேர் பேர்ல போட்டு 1 மாசம் பேமெண்ட் கூட விட்ரா வாங்கல. அதுக்கப்புறம் பேமெண்டே வரல. அவரு இது மாதிரி என்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் நீங்க வாங்கலாம் சொல்றீங்க. வாங்கினவங்க முன்னாடியே சேர்ந்தவங்க வாங்கிருப்பாங்க. நான் ஆரம்பத்துல சொல்றோம். நீங்க சேர்த்து விடலக்கா, நீங்க சேர்த்து விடல. ஆனா நிறைய பேருக்கு சேர்ந்திருக்கிறாங்க. நாங்க முதல்ல சொல்றோம், ஆரம்பத்துல வந்தவங்க பெனிஃபிட் பார்த்திருப்பாங்க. கடைசியா வரவன் தான் சிக்குவா. அதுல பாருங்க, ஒரு பையன் சொல்றான், ஒரு கௌதம் ஒரு பையன் சொல்றான், அப்படி கம்பெனி இது மாதிரி கம்பெனி மைவித்திரியினுடைய அவனுக்கு 80 பேர் டவுன்லைன்ல இருக்கிறாங்க. 80 பேருக்கு அப்ளை. அந்த பையன் என்னுடைய யூடியூப் சேனல் அந்த பையன் பேசின வீடியோ இருக்கும். அத வந்து சொல்ற, அப்படி கம்பெனி ஆரம்பிச்சு 30 மாசத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அது யாரு தப்பு? கம்பெனி ஆரம்பிச்ச உடனே கம்பெனி நம்பி வந்து சேர்ந்திருந்தா பணம் முதலே வந்திருக்கும்ல. சரி, அப்போ 30 மாசம் கழிச்சு சேர்ந்தா அவங்களுக்கு பணம் வராதா அப்படின்னா வராதுங்கிறான். இருங்க, அது எப்படி அந்த பையன் வராதுன்னு அப்படி சொல்றான்? கடைசியில மைவித்திரியினுடைய 80 பேருக்கு டாப்ல அவன் லீடர். அப்ளை 80 பேருக்கு ஒரு ஆள் 80 பேருக்கு இந்நேரம் அந்த போய் போட்ட காசுக்கு மேல அதிகமா அவன் வந்து. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பணம் எடுத்துருப்பாங்க. இப்ப கடைசியில இந்த கம்பெனி வந்து பேமெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா? இந்த ஸ்டாப் பண்ற அந்த 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த ஸ்டாப் பண்ணாங்கன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட எங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஆன்டி, நாங்க இப்ப புதுசா அந்த ஏரியா கூடி வந்திருக்கோம். அந்த ஆன்டி பிப்ரவரி மாசம் பணம் போட்டாங்க. அதுவும் வந்து அவங்களை போட சொல்லி போல, அவங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் அந்த ஏதோ ப்ராடக்ட் ஒருத்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு சாப்பிட்டுருப்பாங்க போல. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களா போய் பர்ச்சேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 வாங்கியிருக்காங்க. 1 வாங்கி நல்லா இருக்கு, நான் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கேன்ப்பா, மற்றது சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்காகவே அவங்க வாங்கியிருக்காங்க. இல்ல, அந்த ப்ராடக்ட் வாங்கி இப்ப சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டிக்கு வந்து இன்னுமே வரல. அந்த 40 ப்ராடக்ட்ஸ் தருவாங்கல்ல, அந்த கேப்சூல்ஸ், 40 கேப்சூல்ஸ். போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து பணம் வரல. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பணம் வராட்டி பரவாயில்லன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க? அவங்களும் என்னமோ சீட்டு பணம் எல்லாம் எடுத்துதான் போட்டிருக்காங்க. சரியா? அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்கன்னு, ஒரு பொருள் மனுஷங்க சாப்பிடுற பொருளையே நல்ல மாதிரி தயாரிக்கிற கம்பெனி இப்படிப்பா பணத்தை ஏமாத்துவாங்கன்னு கேக்குறாங்க. அது வயசான பாட்டி, அவங்க வீட்டுக்காரர் ஏதோ வயசான பாட்டி கிட்ட எல்லாம் பணம் வாங்கி போடுறாங்க. பணம் வாங்கி போடுறவங்க யாரும் போடல. உங்களை மாதிரி குதர்க்கமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் நினைச்சு பேசுறீங்க, நம்ம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, நான் சொல்றேன், முன்னாடி வந்தவங்க பெனிஃபிட் பாத்துட்டாங்க. இதுல சிக்கிறவங்க பாருங்க, இப்போ 9 லட்சம் பேர் பணம் போட்டிருக்காங்களா? இப்போ கோர்ட் சொல்றது 69 லட்சத்துல சொன்னா 2 கோடி தூக்கிட்டு ஓடிட்டாரு. ஒரு 2000 கோடி காப்பாத்தப்பட்டதுன்னாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, நீங்க கோச்சுக்காதீங்க. உங்களுடைய வருத்தம், உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் நான் வந்து உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்பு போட்டிருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு தடை வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கொந்தளிப்பு வருது. நான் சொல்றேன், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய ஃபீலிங் பணம் போட்டு யாரோ ஒருத்தர் ஏமாந்து கம்பெனி ஃப்ராடுங்க என்ன ஏமாத்துச்சுன்னு சொன்னா ஆமாங்கன்னு சொல்லி நம்மளும் சேர்ந்து பேசலாம். ஒண்ணுமே தெரியாது. நீங்க 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பணம் போட்ட உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் தான் சொல்றேன், என்கிட்ட வேலை செய்யற பெயிண்டர் அவரு 1 மாசம் கூட பணம் வரல. இப்ப அவரு எப்படி அந்த லோனை கட்டுவாரு? அந்த பெயிண்டர் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரா? ஏங்கா இங்க பாருங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ, என் நம்பர் இருக்குல்ல ப்ரோ, என் நம்பரை கொடுத்து அந்த பெயிண்டர் ஒண்ணு பண்ணுங்க. அவங்க கிட்ட இப்ப 80 டப்பா மாத்திரை இருக்கு. அந்த பாட்டிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த 80 டப்பா மாத்திரை வாங்கிட்டு நீ காசு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நான் இப்ப 1000 பேருக்கு கனெக்ட் பண்றேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு நீங்க சொன்னீங்க. நீங்க கம்பெனி உங்க பெயிண்டர் ஏமாத்துறீங்க. அந்த ப்ரூஃப்க்கு என் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். அதுதான்க்கா நான் சொல்றேன். நீங்க வந்து நீங்க வந்துக்கா என்ன பண்றீங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கேப்சூல் சூப்பரா இருக்குட்டீங்க இல்லையா? என்கிட்ட 1000 பேர்த்துடைய கேப்சூல் இருக்கு.
நான் எல்லாம் இப்ப உங்க பேர் உங்க நம்பரை வந்து போடுறேன். இந்த மாதிரி அக்கா வந்து கேப்சூல் நீங்க வாங்கின கேப்சூல் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டு அவங்க வித்து காசு கொடுத்துறாங்களாமா அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க எல்லா தப்பையும் வாங்கிட்டு உங்க மேல நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரியா? என்ன இந்த மாதிரி சீட் என்ன என்னோட நம்பர் மிஸ்யூஸ் பண்றாருன்னு உங்க மேல நீங்க தானே சொன்னீங்க, நானா சொன்னேன்? நான் அப்படி சொல்லவே கிடையாது. உங்க பெயிண்டர் என்கிட்ட உங்க இந்த மைவித்ரி வச்சிருக்காரு. அது என்ன பண்ணலாம்? அது வந்து நான் அவரை என்ன பேச சொல்லுங்க. எதுக்கு 80 டப்பா என்ன பண்ண போறீங்க? அவர்கிட்ட பேசி வாங்கிக்கிறீங்களா? நீங்க மொத்தம் அவரை கூப்பிட்டு பேசுங்க. நீங்க தானே உங்க பெயிண்டர் அந்த மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேருக்கு நம்பர் கொடுக்கணும்னு சொல்றேன், கொடுக்குறேன். ப்ரோ சேனல்லயே என் நம்பரை போடுங்க ப்ரோ. எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏமா லேடிஸ் கிட்ட பண்றேன். இந்த மாதிரி பேர் சொல்லாத அக்கா, ஆனா கோயம்புத்தூர் இவங்க வந்து குரோம் மெம்பரு, மைவித்ரி குரோம் மெம்பரு, ஆனா பேர் கிடையாது அக்காவுக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நீங்க மைவித்ரி குரோம் மெம்பர்னு சொன்னா பேசுவாங்க. அவங்க ஊரு கோயம்புத்தூர் சொல்றாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த கேப்சூல பூரா நீங்க அக்கா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் மகளிர் காவல் நிலையத்துல கொண்டு போய் உங்க மேல நான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்கக்கா. அது எல்லாத்துக்கும் தெரியுமே. நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே உங்களை பத்தி. தப்பு சொல்லியே நான் என்ன சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க அந்த மாத்திரை சூப்பரான மாத்திரை. நீங்க உங்க பெயிண்டர் பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்க அந்த மாதிரி 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்கக்கா. இங்க பாருங்க, வேற யார் லட்சக்கணக்கு கோடி கணக்கு நீங்களும் அந்த அசோசியேஷன் சேர்ந்து உருளுங்க. 2 பேர் உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நீங்க நாளைக்கு காலைல கூப்பிடுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரீயா நீங்க தான் பேசுறோம். திட்டுனா கூட காலைல கூப்பிட்டு திட்டுங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. காலையில எனக்கு வேலை இருக்குங்க. இப்ப நீங்க 2 பேரும் உருட்டுக்கு நைட் எல்லாம் உட்கார்ந்து எதையாவது பண்ணி எதையாவது நல்லா புதுசா யோசிங்க. நைட்டு 10:30 மணிக்கு ஒரு லைவ் இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. ஆமாங்க, உங்களோட பாத்துட்டு தாங்க தூங்கணும். ஏன்னா வேலை பழப்பு இல்லாம இருக்காங்க, அதனால தூங்குவாங்க. எல்லாம் வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு பிடிக்கலன்னா பாக்காதீங்க. அதுதான் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட பெயிண்டரை கொடுக்க சொல்லுங்க. நான் பேசுறேன் அவர்கிட்ட. சொன்னா போதும், அப்ப நம்பரை கொடுப்பேன். மகளிர் காவல் நிலையத்துல போய் கேஸ் கொடுத்துருவாங்கிறீங்க. அப்ப நம்பர் கொடுத்துருவாங்கிறீங்க. இருந்தாங்க அவங்க உண்மைக்கே உங்ககிட்ட உண்மையா ஐடி நம்பரோட அவங்க ஐடி நம்பரோட டீட்டெயில் கொடுக்குறேன் நானு. ப்ரோ தயவு செஞ்சு நீங்க உருட்டுல பாருங்க ப்ரோ. 100% என்கிட்ட 1000 பேருக்கு மேல என்கிட்ட எனக்கு வந்து சொன்னவங்க இருக்காங்க. நீங்க ஊர் மட்டும் சொல்லுங்க. அந்த கேப்டன் நீங்க கூட வச்சுக்க வேணாம், வித்து கொடுத்துருங்க அவங்களுக்கு. அந்த பாடி ஒழுங்கு சொன்னீங்க இல்லையா? மக்கள் மேல அக்கறை நீங்க தான் சொன்னீங்களே அது சூப்பரான ப்ராடக்ட்னு சொன்னீங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் அது குப்பைங்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க சூப்பரான ப்ராடக்ட்ங்கிறீங்க. நீங்க தானே வந்து பதில் சொல்லணும். ஒரு ப்ராடக்ட் குப்பைன்னு சொன்னால என்கிட்ட பேச சொல்லுங்க. அது உங்களுக்கு பேச கொடுக்க துப்புல. அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்க? ஐயோ, நீ ஊர் சொன்னா நம்பர் கொடுத்துறேன் நானு. நீங்க வந்து கரெக்டா அந்த பர்சன் தான் ஏமாத்திருக்காரு. ஐடி எந்த ஊரு? உங்களுக்கு 1000 பேருடைய ஐடியோட ஒரு ஆளுக்கு 40 டப்பா, 1000 பேர்னா 4000 டப்பா வருமா? எவ்வளவு வருங்கக்கா? நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன்க்கா. வந்து நீங்க ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இல்லைங்க, ரொம்ப புத்திசாலிலாம் கிடையாதுங்கக்கா. ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா பாத்தீங்களா, கேவலம் இந்த மாதிரியான வார்த்தைகள். இப்ப இங்க நான் ஏதாவது அநாகரிகமான வார்த்தை யூஸ் பண்ணா இப்ப கேவலம் இதுவே உங்களுக்கு அநாகரிகம்னா, கேவலம் சொல்றதே உங்களுக்கு அநாகரிகம்னா, ஒரு கம்பெனி ஏமாத்திருச்சுன்னு ஏமாத்திருச்சுன்ற விஷயம் நல்ல விஷயம் சொல்லிச்சேங்கா. 2451 கோடி இவர்கள் வந்து மோசடி செய்திருக்காங்கன்னு சொல்லிருச்சு. அப்ப கோர்ட்டை போய் நீங்க என்ன பண்ணலாம்? ப்ரோ ஒண்ணு சொல்லட்டுமா? 420 என்ன தெரியுமா? நீங்க பெயிண்டர் இருக்காருல்ல, உங்க பெயிண்டருக்கு ஒரு செக் கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு கூட அந்த செக்க போட்டு நீங்க பணம் கேட்டு பேசுறீங்களா? அவரு வீடியோ கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சிரிப்பா வருது. ஓ, நீங்க அவர் வீடியோ பார்த்துட்டு நம்மளும் ஒரே நாள் ஒபாமா எல்லாம் வீடியோ போட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வேணாம்க்கா. எனக்கு வேண்டாம். எனக்கு இது மாதிரி நான் போடுற வீடியோவை எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் பார்த்தா போதும். நாங்க வந்து 2011ல இருந்து பிசினஸ் பண்றோம். எங்களுக்கும் 2011ல இருந்து பண்றீங்கன்னா நீங்க பேசுவீங்கக்கா. உங்களுக்கு பணம் வந்திருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேசிக்கான கேஸ் விஷயமோ பேசிக்கான விஷயங்களோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த அசோசியேஷன் சார் என்ன சொல்லுவாருன்னா, அடிக்கடி பாமர மக்கள் என்ன 100% பாமர மக்கள், அதனால இப்படி பேசுறீங்க.
ஓ, அது உங்களுக்கு சூதுவாது தெரியலீங்கக்கா. பாமர மக்கள் bro. அக்கா, ஆமா bro. உங்களுக்கு நிஜமாவே உண்மையாவே சொல்றேன், உங்களை நினைச்சு நான் உண்மையாவே வந்து இவ்வளவு பேசுறீங்க, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தைரியமா பேசுறீங்க, போன் பண்ணி பேசுறீங்க. ஆனா உண்மையாவே நீங்க ஒரு பாமர மக்கள் தான். ஏன்னா உங்களுக்கு சூதுவாது தெரியல, அவங்க சூழ்ச்சியில இருந்துட்டீங்க, அதுதான் உண்மை. இது காலம் போக போக தெரிய வருங்கக்கா. நீங்களே வந்து ப்ரோ நாங்க அப்ப பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கு கிடந்து தவிக்கிறீங்க? உங்க வீட்டுல வேலை வெட்டி இல்லையா? அக்கா, உங்களுக்கு போன் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? ப்ரோ நீங்க எங்க கம்பெனியை பத்தி தப்பா பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு போறேன்க்கா. உங்க நல்ல கம்பெனி தானே, எங்க கம்பெனி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இங்க பாருங்க, அது உண்மை இருக்க போய் தானே நீங்க உங்களுக்கு கோவம் வருது. நான் சொல்றது பொய்யா இருந்து வச்சுக்கோங்களேன். இல்லாம இப்ப பொய்யா இருந்தனாலதான் உங்களை கூப்பிட்டு கழுவி ஊத்தி உண்மையை இதுதான் கழுவி சொல்றாரு. பாவம் இருந்தால் உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. நல்ல மனுஷன்ப்பா. நமக்குதான் தெரியாம போச்சுன்னு உங்களை பாராட்டி இருப்போம். நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. சரி, அப்படி ரொம்ப பக்கத்துல வந்தா நான் இதே நம்பருக்கு கால் பண்ணி ப்ரோ நீங்க சொன்ன தெய்வம் ப்ரோ அப்படின்னு நான் உங்களை பாராட்டுறேன். நான் சொல்றேன், உங்க எம்டி பெயில்ல வருவார் 100%. இன்னொரு 10 நாள் 5 நாள்ல மிஞ்சி போனா ஒரு மாசத்துல பெயில் வருவார். வெளியே வந்து வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீங்க எல்லாம் பணம் போட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீங்க எல்லாம் அவர் வந்து விட்ரா கொடுப்பாரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து எல்லாமே கோர்ட்டினுடைய கண்ட்ரோல் இருக்கு. கேஸ் நடக்கும் பொழுது என்னால ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி ரைட். அப்படி சரி பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஆரம்பத்துல இருந்து பேசுனது எல்லாமே ரெக்கார்ட்ல தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. ஓகே, இத நோட் பண்ணிக்கங்க. சரிங்க, எனக்கு ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. போயிட்டு இருக்கு ப்ரோ. சரி, நான் வெயிட் பண்றேன், கூப்பிடுறாங்க. இது பத்திரமா வச்சுக்கோங்க அந்த ஃபைல. நன்றி. இத போய் நாங்க போய் டெலீட் பண்ணுவோம். அதெல்லாம் கல்வெட்டுல செதுக்கி வைக்க வேண்டிய. சரிங்க, ஓகேங்க, ஃப்ரீயா பேசலாம். பாய் பாய். வெயிட் பண்றாங்க, அப்புறம் பேசுறாங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே.